அனைவருக்கும் வணக்கம். Hope you are all doing great. I am doing great here. Welcome to the day 5 of our free spoken English course. இன்னைக்கு நம்ம WH question words வந்து கற்க போகிறோம். இது ஏன் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நீங்க கேள்வி வாக்கியங்களை அமைப்பதற்கு இந்த WH question words வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. If you learn this, it will help you to ask different type of questions in English. Okay, with the answers. கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போறதில்ல, விடையும் சேர்த்து கற்றுத்தர போறேன். அதனால ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டும் என்றால் இந்த WH கொஷின் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட். ஒரு பொருளை பற்றி அல்லது ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் போது வாட் பயன்படுத்துகிறோம். we use what to ask about things which we are curious about. நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை, இது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்போமா? ஓகே, ஸோ அது எப்படி ஆங்கிலத்தில் கேட்பீங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் நேம்? அதுக்கு ஆன்சர் வந்து உங்கள் பேர் என்னமோ அதை சொல்லிக்கலாம். மை நேம் இஸ் அனு. வாட் இஸ் திஸ்? ஒரு கிஃப்ட் ரேப் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னது? இது புதுசாக என்னமோ வித்தியாசமாக இருக்கே. அந்த கிஃப்ட் ரேப் பண்ணதுக்குள்ள புக் இருக்கலாம். ஓ, திஸ் இஸ் அ புக் ரேப்டு இன் கிஃப்ட். ஓ, திஸ் இஸ் அ கிஃப்ட் ஃபார் மை சிஸ்டர். யூ கேன் சே லைக் தட். வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இது என்ன? இது ஒரு புத்தகம், இது ஒரு பரிசு, இது ஒரு ஸ்பீக்கர். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? ஃபர்ஸ்ட் காமன் சென்டென்சஸ் வாட்டில் வந்து வாட் இஸ் யுவர் பேர். எல்லாருக்குமே வாட் அப்படின்னா நினைவில் வருவது உன் பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க. செகண்ட் காமன் யூசேஜ் எப்படி வரும்னா, வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நீங்கள்லாம் என்ன பண்றீங்க? யூ ஆர் ஆல் வாட்சிங் மை வீடியோ, யூ ஆர் ஆல் லேர்னிங் இங்கிலீஷ். நீங்க எல்லோரும் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, ஸோ யூ கேன் சே ஐ எம் ரீடிங். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் டு யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானத்துக்கு லஞ்சு, நைட்டுக்கு வந்து டின்னருங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஐ ஈட் இட்லி, மத்தியானம்னா ஐ ஈட் ரைஸ், நைட் வந்து ஐ ஈட் பொங்கல் ஒரு ஐ ஈட் சப்பாத்தி. நான் இட்லி சாப்பிடுகிறேன், நான் சாதம் சாப்பிடுகிறேன், நான் சப்பாத்தி சாப்பிடுகிறேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ஹேவ். இப்போ வாட் அப்படின்னா எதற்கு? ஒரு பொருட்களை பற்றி கேட்பதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, செயல்களை பற்றி கேட்பதற்கு. ஒரு தகவல் உங்களுக்கு வேணும். என்ன தகவல்? நீ என்ன சாப்பிட்ட காலையில, மத்தியானம் என்ன சாப்பிட்ட, இந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு நீங்க வாட் அப்படிங்கிற என்ன அதை வந்து பயன்படுத்துகிறீர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர். ஓகே, ஸோ வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் ஒரு பொருளை மறந்து ஒரு இடத்துல வச்சுட்டேன், அப்ப எங்க வச்சிருக்கேன் அந்த பொருளை அப்படின்னு கேட்பேன். ஒரு இடம் அல்லது ஒரு லொகேஷன் ஆர் நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன். ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் வேர் எங்கே இருக்கிறது. ஓகே, நீங்க வேர் டு யூ லிவ்? எந்த இடத்தில் நீங்க வசிக்கிறீர்கள். லிவ் அப்படின்னா பர்மனன்ட் லொகேஷன். ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வசிக்கிறேன். இங்க சென்னையில் இல் அப்படின்னா இன்னு போட்டுட்டீங்க பாருங்க. ஐ லிவ் அட் சென்னை அப்படின்னு வராதிங்க. ஐ லிவ் இன் சென்னை, சென்னைக்குள்ள தானே இருக்கீங்க, அதனால இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், ஐ லிவ் இன் ஈரோடு, ஐ லிவ் இன் திருநெல்வேலி, என்ன வேணா சொல்லிக்கலாம். லிவ் என்பது நிரந்தரமான வசிப்பிடத்தை குறிக்கிறது. சரி, நீங்க ஒரு வேலை விஷயமா வந்திருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு கேட்கறாங்க, வேர் டு யூ ஸ்டே? நீங்க எங்க தங்கிருக்கீங்க? அப்ப ஸ்டேங்கிறது தற்காலிகமாக தங்கும் இடம். பர்மனன்ட் வந்து லிவ்ங்க, ஸ்டேங்கிறது தற்காலிகமான இடம், டெம்பரவரி. ஓகே, ஐ ஸ்டே அட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், என் நண்பனின் வீட்டில் தங்கி இருக்கிறேன். இங்கேயும் இல்லு வந்திருக்கே, அப்போ வந்து நான் இன்னு போடலாமா? ஐ ஸ்டே இன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு போடலாமான்னா கிடையாது. ஐ ஸ்டே அட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஓகேங்களா? சரி, இப்ப அவன் எங்க தங்கியிருக்கா இல்ல அவர் எங்க தங்கியிருக்காரு அப்படிங்கறது எப்படி ஆங்கிலத்துல கேட்பீங்கன்னா, வேர் டஸ் ஹீ ஸ்டே? யூ வந்தா டூ வரும். என்னென்ன வந்தா ஐ, யூ, வி, தே வந்தால் டூ வரும். ஹீ, ஷீ, இட்டு வந்தால் டஸ் வரும். ஓகே, டஸ். வேர் டஸ் ஹீ ஸ்டே? வேர் டஸ் ஷீ ஸ்டே? ஹீ ஸ்டேஸ் இன் எ மேன்ஷன், அவர் ஒரு மேன்ஷனில் தங்கி இருக்கிறார். She stays in a hostel, அவள் ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாள்.
ஓகேங்களா? இப்போ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இது ஒரு டெஸ்டினேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால வேர் இஸ் யுவர் ஸ்கூல், வேர் இஸ் யுவர் அட்ரஸ், வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ். ஓகே, இப்போ ஸ்கூல் எங்கே இருக்கிறது? ஸ்கூல் வந்து ஒருமை, அதனால நீங்க என்ன ஹெல்பிங் வெர்பு போட்டுட்டீங்க? ஆமா, ஈஸ் போட்டுட்டீங்க. வேர் அப்படின்னா எங்கே, ஈஸ் வந்து ஹெல்பிங் வெர்பு, யுவர் ஸ்கூல் வந்து சப்ஜெக்ட். முடிஞ்சிருச்சுங்களா? இட் இஸ் நியர் மை ஹவுஸ், அது என் வீட்டிற்கு அருகில் இருக்கிறது. சரி, வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? அது மார்க்கெட் அருகில், மார்க்கெட் பக்கத்துல இருக்கு, இல்ல மார்க்கெட் அருகில் இருக்கிறது. அது எப்படி ஆங்கிலத்துல சொல்வீங்க? இட் இஸ் நியர் தி மார்க்கெட். என்னுடையத்துக்கு மை போட்டுட்டீங்க, மார்க்கெட் வந்து பொதுவான பெயர் சொல், அதனால அதுக்கு தி போட்டுட்டீங்க. மார்க்கெட்டுக்கு வந்து மை மார்க்கெட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? வேர் இஸ் மை புக்? எங்க வச்சேன்னு மறந்துருச்சு. இட் இஸ் ஆன் தி டேபிள், அது மேஜையின் மீது உள்ளது, போய் எடுத்துக்கோ. வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ? ஓகே, யூ வந்தா ஆர் வருங்க, அதனால அதை அப்படியே தலைக்கீழ போட்டுட்டீங்க. வேர் யூ ஆர் கோயிங் சொல்ல கஷ்டமாக இருக்கிறது, வேர் ஆர் யூ கோயிங் சொல்ல ஈஸியா இருக்கு. ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இந்த இலக்கணம், எப்படி கிராமர் அப்படின்ட்டு அந்த ரூலை வகுத்தார்கள் அப்படின்னா எதை உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் சொன்ன பாருங்க, வேர் யூ ஆர் கோயிங், இட்ஸ் சவுண்ட் டிஃபிகல்ட். வேர் ஆர் யூ கோயிங் எப்படி ஸ்டைலா வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் அவங்க கிராமர் சொல்லிட்டாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியா வந்தா அதுதான் ரூல், கரெக்டா வந்துடுச்சு. I am going to the supermarket. Okay, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன். Where is he going? He is also going to the supermarket. Where is she going? Where she is going சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கு. Where is she going அப்படின்னு ஸ்டைலா சொல்லிடலாம். அவளும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போறா. She is also going to the supermarket. முடிந்து விட்டது. இப்ப வேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து when. ஓகே, இருப்பிடத்தை சொல்வதற்கு, ஒரு பொருளை பத்தி பேசுவதற்கு வாட் வேர். வென் அப்படின்னா எப்போது. ஓகேங்களா? ஒரு நேரத்தை, ஒரு செயல் எப்போது நடக்கிறது, எந்த நேரத்தில், எந்த நாளில் நடக்கிறது அப்படின்னு கேட்கும் போது வென் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, வென் இஸ் யுவர் பர்த்டே, உங்க அம்மாவினுடைய பிறந்த நாள் எப்போது. வென் இஸ் யுவர் மதர்ஸ் பர்த்டே, ஃபாதர்ஸ் பர்த்டே, எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ மை பர்த்டே இஸ் ஆன் 15th ஆகஸ்ட். என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் வருகிறது. மை பர்த்டே இஸ் இன் ஜூலை, இஸ் இன் ஜூலை, ஜூலை மாதத்தில், ஜூலை மாசத்துக்குள்ள, ஜூலை மாசத்துல 1ல இருந்து 31 நாள் இருக்குங்க, அதுக்குள்ள என் பர்த்டே என்னைக்கோ வருது. இஸ் இன் ஜூலை, இஸ் இன் ஜூலை. அதே தேதி குறிப்பிட்டா ஆன். முடிஞ்சிருச்சா? வென் டு யூ வேக் அப், நீ எப்போ எழுந்திருப்ப? I wake up at, I wake up in 6 o'clock. உள்ள கிடையாதுங்க, at 6 o'clock. I wake up at 6 o'clock. I wake up at 7 o'clock. I wake up at 8 o'clock. புரிஞ்சிடுச்சா? சரி, 6 மணிக்கு எழுந்திருக்கிற, அப்ப எப்ப நீ ஸ்கூலுக்கு போவ? when do you go to school or when do you go to office? நீங்கள் எப்பொழுது பள்ளிக்கு செல்வீர்கள், நீங்க எப்போது ஆபீஸுக்கு, அலுவலகத்துக்கு செல்கிறீர்கள்? I go to school at 8 a.m. I go to office at 9 a.m. இல்ல 9 o'clock சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, when does the train arrive? இதெல்லாம் ஒரு பொதுவான இது, கத்துக்கோங்க. எப்போ அந்த ட்ரெயின் வருகிறது? It arrives at 10:30 a.m. So when are you coming? நீ எப்போ வருவ? I will come tomorrow. நான் நாளைக்கு வருவேன் சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து ஹூ அப்படிங்க. ஒரு நபரை பற்றி கேட்கும் போது நீங்க ஹூ பயன்படுத்தணும். யார்? ஹூனா யாரு? ஓகே, ஹூ இஸ் he? He is my father. Who is she? She is my teacher. Who are they? They are my friends. இதெல்லாம் பொதுவானது, கத்துக்கோங்க. இதுல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்து, who is your English teacher or who is your teacher? My teacher is Miss Anu. Who is your friend? நம்ம who is he கேட்டுட்டோம், who is she கேட்டுட்டோம். அப்போ he is my friend, she is my friend சொல்லிட்டாங்க. இல்ல she is my mother சொல்லிக்கலாம். இங்கே who is your friend, உங்கள் நண்பர் யார்? he is my friend, she is my friend சொல்லலாம். who is calling, இந்த நேரத்துல யார் கூப்பிடுறா? என்னுடைய அப்பா தான் கூப்பிடுறாங்க. my father is calling. who is speaking, இந்த நேரத்துல யார் பேசுறா?
மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்பீக்கிங் இல்லைன்னா மை பாஸ் இஸ் ஸ்பீக்கிங். ஓகேங்களா, என்னோட ஃப்ரெண்டு பேசுகிறான் இல்லைன்னா என்னோட பாஸ் வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, இப்போ ஒய் அப்படிங்கிறதுக்கு ஏன் ஏன் ஒரு ஒரு காரணம் கேட்கணும். ஏன் நீ லேட்டாக வந்த, இதுதான் ஒய் அப்படிங்கிற அந்த கொஷின் வேர்டு யூஸ் பண்ணி காமனாக நிறைய யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒய் ஆர் யூ லேட், நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள், நீ ஏன் தாமதமாக வந்த. பிகாஸ் ஆஃப் டிராஃபிக், போக்குவரத்து நெரிசலால் சொல்லலாம். ஸோ ஒய் ஆர் யூ சேட், நீ ஏன் சோகமாக இருக்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஐ ஆம் டயர்ட் or I am not feeling well. Because I am not feeling well, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, why are you laughing, நீ ஏன் சிரிக்கிற. Because it is funny, அது வேடிக்கையா இருக்கு. அந்த மூவில வந்து ஒரு ஜோக் சொன்னாங்க, அதனால சிரிக்கிற, அது வேடிக்கையாக இருக்கிறது. Why are you studying English, ஏன் நீங்கள் எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறீர்கள். Because I want to speak English fluently and comfortably. நான் சரளமாகவும் சௌகரியமாகவும் ஆங்கிலம் பேச விரும்புகிறேன். I need to speak English comfortably. தமிழ் எப்படி பேசுறோம்னா அவங்கவுங்க தாய்மொழி எப்படி பேசுறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் நான் பேச விரும்புறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து ஹவு. ஓகே, ஹவு அப்படின்னா என்னங்க தமிழ்ல? ஹவுனா எப்படி, எந்த ப்ராசஸ், நீங்க எப்படி சாம்பார் பண்ணீங்க, எப்படி வந்து நீங்க சாதம் வடிக்கிறீங்க. ஓகே, எப்படி உங்க அம்மா எப்படி இருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங், ஐ எம் டூயிங் கிரேட் அப்படின்னு நீங்களாம் என்ன பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன்ல. ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. ஹவ் இஸ் யுவர் மதர், ஹவ் இஸ் யுவர் கிராண்ட் மதர். யா, ஷி இஸ் வெரி வெல், அவர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். ஹவு டு யூ கோ டு ஸ்கூல், நீ எப்படி பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போற. ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ், ஐ கோ டு ஸ்கூல் பை ட்ரெயின், ஐ கோ டு ஸ்கூல் பை கார், ஐ கோ டு ஸ்கூல் பை ஆட்டோ, என்ன வேணா சொல்லிக்கலாம். ஹவு டு யூ குக் ரைஸ், ஐ குக் ரைஸ் இன் அ குக்கர், நான் குக்கர்ல சாதம் வடிக்கிறேன். ஹவு டு யூ ப்ரிப்பேர் பிரியாணி, நீங்க பிரியாணி எப்படி செய்யறீங்களோ அந்த ப்ரொசீஜரை வந்து நீங்க சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து ரியல் லைஃப் கான்வர்சேஷன் பார்க்கலாம். இது எதுக்குன்னா நான் எல்லாமே இப்போ நான் பொதுவாக சொல்லிட்டேன். இப்போ பேச்சு வழக்கில் ஒரு கான்வர்சேஷன் இதில் உங்களுக்கு கொடுத்தா தானே நீங்கள் வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒரு குயிக்காக போயிடலாம். மதர் டாட்டர் இவங்க ரெண்டு பேரும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. யா, ஐ எம் ஃபைன் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறான். வாட் ஆர் யூ டூயிங், நான் வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டடிங் இங்கிலீஷ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிற. இப்போ லீவுக்கு இங்கே வந்திருக்க உறவினர்கள் வீட்டானா நீ எங்கே வசிக்கிற, உன்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் என்ன. ஐ லிவ் இன் சென்னை. ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர், மை இங்கிலீஷ் டீச்சர் இஸ் மிஸ் அனு. ஓகே, ஒய் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ், பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் பாருங்க, மதர் அண்ட் டாட்டர். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங், அம்மா கேட்குறாங்க. வாட் ஆர் யூ டூயிங்னு குழந்தைகிட்ட கேட்குறாங்க. ஐ எம் ரீடிங் எ ஸ்டோரி புக். ஐ எம் ரீடிங் எ புக்குன்னு கொடுத்துருக்கு, ஆனால் அந்த பாப்பாவோட புக்கில் பாருங்க ஸ்டோரி புக் இருக்கு. ஐ எம் ரீடிங் எ ஸ்டோரி புக். ஏ, வேர் இஸ் யுவர் பிரதர், நீங்கள் ரெண்டு பேரும் தானே விளையாண்டீங்க, அவனை இப்போ காணுமே. ஹீ இஸ் இன் தி கார்டன், ஹீ இஸ் இன் தி பார்க். ஹூ இஸ் வித் ஹிம், யார் இருக்கா. மை ஃப்ரெண்ட் இஸ் வித் ஹிம், டேடி இஸ் வித் ஹிம், அப்பா இருக்காரு, இல்லைன்னா என்னுடைய தோழி ஒருத்தவ அவன் கூட இருக்கா. ஒய் ஆர் யூ ஸ்மைலிங், பிகாஸ் ஐ எம் ஹாப்பி. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து WH கொஷின் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னு நினைக்காதீங்க. யூ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சேவ் இட் இன் தி ஃபோல்டர் நேம்டு day 5. If you didn't watch from the day 1 to 4, kindly spend time to watch that videos also. Thank you very much.